ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆம்ஸ்டர்டம் பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன கிராமத்தை தான் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். என்ன கிராமத்தில் இருக்கோன்னு நீங்கள் நினைக்காதீங்க. நெதர்லாண்டில் சைக்கிள் தான் ஃபேமஸ்ன்னு இது வரைக்கும் சொல்லியிருக்கேன், நிறைய மியூசியம்ஸ் ஃபேமஸ்ன்னு சொல்லியிருக்கேன். பட் அதையும் தாண்டி ஒரு குட்டி கிராமத்துக்கு கோடான கோடி மக்கள் அங்கே வந்து தினசரி வந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்படி அந்த கிராமத்தில் என்ன தான் இருக்குன்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. அந்த கிராமத்தோட பேர் சான்சே. ஆம்ஸ்டர்டாம்லேருந்து நீங்கள் ஒரு பஸ் பிடிச்சி ட்ராவல் பண்ணிங்கன்னா இந்த பகுதிக்கு நீங்கள் வந்து சேர்ந்துருவீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சான்சே அப்படின்ற அழைக்கப்படுற இந்த கிராமத்தில் ரொம்பவே அமைதியான கிராமம். இந்த கிராமத்தில் சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய சுற்றுலா பயணிகள் வருடம் வந்துட்டு போயிட்டும் இருக்காங்க. தினசரி அங்கே சுற்றுலா பயணிகளை நீங்கள் பார்க்க முடியும். அப்படி என்ன தான் அந்த கிராமத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான தலங்கள் இருக்குது அங்கே சுற்றி பார்க்கறதுக்கு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உட்டன் கிளாக்ஸ்னு சொல்லுவாங்க, உட்டன் ஷூஸ்னு சொல்லுவாங்க. அதாவது மரத்தால் செய்யப்பட்ட ஷூஸ். அதாவது ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லா வயதினருக்கும் எல்லா அளவு எல்லாருடைய கால் அளவுக்கும் ஏற்ற மாதிரி அங்கே மரத்தால் செய்யப்பட்ட ஷூஸ் வந்து விற்பனைக்கும் இருக்கும், நம்ம பார்க்குறதுக்கும் இருக்கும். அது வந்து நீங்கள் பழைய காலத்தில் எப்படிலாம் நெதர்லாண்டில் இந்த உட்டன் ஷூஸை யூஸ் பண்ணாங்க, எதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னு நம்ம வந்து அதை விசிட் பண்ணி பார்க்க முடியும். ரொம்ப அழகாகவே எப்படி சொல்கிறது, ஹேண்ட்மேடாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது மேலே நல்ல யூனிக்கான டிசைன்ஸ் எல்லாம் போட்டு ஹேண்ட் பிரிண்டட், அது மாதிரி ஹேண்ட் பெயிண்டட்லாம் பண்ணி ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாகவே வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை நீங்கள் உள்ளே போயிட்டு எல்லாமே பார்க்குறதுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், எதுக்குமே நீங்கள் வந்து பே பண்ண தேவையில்லை. நீங்கள் ஏதாச்சும் பொருளை வாங்கணும்னா மட்டுமே காசு கொடுத்து வாங்கணும். உள்ளே போகிற என்ட்ரி டிக்கெட் அது எல்லாமே ஃப்ரீ. இப்போ நீங்கள் அப்படியே இதுக்குள்ளே போனீங்கன்னா இதில் மொத்தம் நிறைய இடம் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு. ஆனால் நம்ம இன்றைக்கி விலாகில் உங்களுக்கு நான் காட்ட போகிறது இந்த உட்டன் ஷூ ஃபேக்ட்ரியை தான். இந்த உட்டன் ஷூ ஃபேக்ட்ரிக்குள்ளே நிறைய இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு. வாங்க இப்போ உள்ளே போகலாம். நீங்கள் அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா மாஸ்க் மட்டும் மேண்டட்ரி. ஸோ அதுக்குள்ளே நுழைஞ்ச உடனே பழைய காலத்தில் அவங்க யூஸ் பண்ணதெல்லாம் மட்டும் கண்ணாடியில் போட்டு ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து நிறைய பேர் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க யூஸ் பண்ணவங்க எப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, எதுக்கெல்லாம் இதை வந்து உட்டன் ஷூஸை வந்து யூஸ் பண்ணாங்கன்றதெல்லாம் நம்மளுக்கு அந்த ஹிஸ்ட்ரி மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உட்டன் ஷூஸ்லேயே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் அக்கேஷனுக்கு, அதாவது வெட்டிங், கல்யாணமாக இருந்தால் அதுக்கு எப்படி உட்டன் ஷூஸ் எப்படி கிராண்டாக எப்படி மேக் பண்ணி போடலாம், அந்த மாதிரி ஒரு அக்கேஷனல். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா உட்டன் ஷூஸை மெயினாக இவங்க வந்து ஸ்னோ டைமில், அதாவது பனிக்காலத்தில் வந்து இந்த உட்டன் ஷூஸை போட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் உட்டன் ஷூஸை தான் போட்டு விவசாயமும் பண்ணியிருக்காங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா உட்டன் ஷூஸ் ரொம்ப சீப் அண்ட் அதுவும் இல்லாமல் லெஸ் மெயின்டெனன்ஸ், நிறைய நாள் உழைக்கும். அதுக்காகவே இந்த உட்டன் ஷூவை பிரத்யேகமாக அவங்க உருவாக்கி பயன்படுத்திக்கிட்டு வந்திருக்காங்க. இன்றைக்குமே விவசாயிகள் நெதர்லாண்டில் இருக்கவங்க உட்டன் ஷூஸ் தான் பயன்படுத்துறதா அங்கே பேசப்படுது. ஸோ அது மட்டும் நான் சொன்ன மாதிரியே வெட்டிங் கிளாக்ஸ்னும் தனியாக இருக்கும். அதாவது மரத்தால் செய்யப்பட்ட ரொம்ப அழகாக பிரத்யேகமான டிசைன்ஸில் மரத்தால் செய்யப்பட்ட ஷூஸ் அங்கே நிறைய இருக்கும். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த ஷூ உங்களுக்கு பார்த்த உடனே தெரியும், நல்லா ஜொலிக்குது. அது வந்து வைரத்தால் செய்யப்பட்ட மர ஷூ. அதாவது வைரத்தால் செய்யப்பட்ட மர ஷூ. இது ரொம்ப பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதை வந்து ஒரு கண்ணாடி பாக்ஸில் வச்சு அழகாக அதை வந்து டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. இந்த ஷூ தான் அங்கே ரொம்ப எல்லாராலையும் பேசப்படுற ஷூ. அங்கே வந்து டைமண்ட் ஷூஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதில் அழகாக மேலே எழுதியிருக்காங்க பாருங்கள், டைமண்ட் கிளாக்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷூஸ், கிட்ஸிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லார் கால் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அங்கே ஷூஸ் கிடைக்கும். நம்ம வேணும்னாலும் வாங்கிக்கலாம். பட் எல்லா ஷூஸுமே மரத்தால் செய்யப்பட்ட ஷூ மட்டும்தான். அந்த மாதிரி நீங்கள் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டாகவும் இருக்காது, ரொம்ப வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்காது. நார்மல் ஒரு ஷூஸோட வெயிட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிசைன்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் சைஸஸில் ஷூஸ் இருக்கும். நீங்கள் உங்களோட சைஸை பிக் பண்ணி நீங்கள் அங்கே வேணும்னாலும் வாங்கிக்கலாம். அது மாதிரி இதனுடைய விலைகள் பார்த்திங்கன்னா கம்பேர் டு அதர் நம்ம நார்மல் ஷூஸை கம்பேர் பண்ணும்போது விலையும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இங்கே இருக்கும். இந்த உட்டன் ஷூவை பெரும்பாலார் பயன்படுத்துறது எந்த டைம்லன்னு பார்த்திங்கன்னா வின்டர் சீசனில். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேக்ட்ரிஸ்லாம் ஒர்க் பண்ணுறவங்க வந்து சேஃப்டிக்காகவும் இந்த உட்டன் ஷூ வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃபார்மர்ஸ்லாமும் இதை வந்து
யூஸ் பண்ணுறாரு தான் நம்மளுக்கு வந்து சொல்கிறாங்க. நிறைய பேர் இதை வந்து சுற்றுலா பயணிகள் இந்த ஷூஸை விரும்பி வாங்கிக்கிட்டும் போகிறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா நிறைய அந்த மாதிரி ஷாப் பண்ணுறதுக்கு நம்ம ஷாப்பிங்க்கு வீட்டுக்கு தேவையான எப்படி சொல்கிறது டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் வாங்குற மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வுட்டில் தான் செஞ்சுருந்தது. நீங்கள் நெதர்லாண்டில் பார்த்தீங்கன்னா டுலிப் கார்டனும் ஃபேமஸ். பட் டுலிப் கார்டனோட சீசன் வந்து மார்ச் ஏப்ரல் அந்த சீசனில் தான் அந்த பிளேஸ் வந்து ஓப்பன் ஆகியிருக்கும். ஸோ அந்த டுலிப்பையும் அழகாக வுட்லேயே செஞ்சு வச்சுருந்தாங்க. மேலே பாருங்கள் ஃபுல்லாக அந்த வுட்டன் ஷூஸ் தான் மாட்டியிருப்பாங்க. நீங்கள் அந்த ஃபேக்ட்ரி உள்ள நுழைஞ்ச உடனே எங்கே திரும்பினாலுமே உங்களுக்கு வந்து அந்த வுட்டன் ஷூஸ் தான் வந்து தெரியும், வேறு எந்த பொருளுமே தெரியாது. ஸோ பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே மேக்னெட்ஸ் தான். ஸோ பெரும்பாலான நம்ம வந்து வெக்கேஷனுக்கு எங்கே போனாலுமே இந்த மேக்னெட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். அந்த மாதிரியில் பார்த்திங்கன்னா நீங்கள் அவங்களுடைய ஆல்வேஸ் அவங்க விற்கிற அந்த வுட்டன் ஷூஸையே வந்து மேக்னெட்ஸ் மாதிரி செஞ்சு வச்சிட்ருந்தாங்க. அது மாதிரி டுலிப் தான் ஃபேமஸ் அங்கே. அதனால் அது விண்ட்மில் அது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேக்னெட் கலெக்ஷன்ஸ் வந்து அங்கே இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப க்யூட்டான கலெக்ஷன்ஸாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் மேக்னெட்ஸில் வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் இருந்துச்சு. நம்ம எது வேணுமோ அதை வாங்கிக்கலாம். நிறைய கீ செயின்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு, ஹாலண்டுன்னு போட்டு. அது மாதிரி இந்த கிச்சன் ஐட்டம்ஸ் இந்த இதில் பார்த்திங்கன்னா மக்காக இருக்கட்டும், குட்டி குட்டி பவுல்ஸாக இருக்கட்டும், பெல்ஸாக இருக்கட்டும், அது மாதிரி நம்பர் பிளேட்லாம் கூட இருந்துச்சு. நம்ம வந்து பர்த்டே டேட் வாங்குற மாதிரி, அப்படி இல்லைனா ஹவுஸ் நம்பர்லாம் வைக்கிறதுக்கு வந்து யூனிக் பீசஸ் மாதிரி நல்ல டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒரு குட்டி குட்டி பிக்ஸு எல்லாமே ரொம்ப எப்படி சொல்கிறது, பட் அதெல்லாம் நம்ம இது ஃபுல்லுமே பீங்கானு அப்படி இல்லைனா செராமிக் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதை நம்ம கேரி பண்ணி பத்திரமா கொண்டு போகிறது தான் ஒரு பெரிய டாஸ்க்கே தவிர கண்ணுக்கு நம்மளை பார்க்குறது எல்லாமே வாங்கணும்னு தோன்ற மாதிரி அவ்வளோ அழகாக இருந்துச்சு எல்லா ஐட்டம்ஸுமே. அடுத்தது நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா 1/2 ஹவருக்கு ஒன்ஸ் அந்த வுட்டன் ஃபேக்ட்ரிக்குள்ளேயே அந்த வுட்டன் ஷூவை எப்படி அவங்க வந்து உருவாக்குறாங்கன்றத ஒரு டெமோ மாதிரி நம்மளுக்கு வந்து பண்ணி காட்டுவாங்க. ஸோ அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள் ஒரு கவுண்ட்டு, இப்போ ஒரு 10 பேர் இல்லை 20 பேர் நம்மளுக்கு வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்னா அப்போ வந்து ஒவ்வொருத்தருக்கும் அதை வந்து பண்ணி காட்டுவாங்க ஒரு 10 மெம்பர்ஸ்க்கு. ஸோ இந்த வுட்டன் ஷூவை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கையால் பண்ணால் 2 மணி நேரம் ஆகும். பட் மரத்தால் பண்ணும்போது 5 மினிட்ஸ்லேயே 5 நிமிஷத்துலேயே பண்ணிடலாம் அப்படின்றது தான் இவங்களோட அந்த எப்படி சொல்கிறது டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு மிஷினில் பார்த்தது ஒரு சாம்பிள் டிசைனை வச்சு அதே மாதிரி ஒரு ஷூவை உருவாக்கிட்டாங்க. பட் நம்ம கால் உள்ளே விடுறதுக்கு உள்ளே இருக்க பகுதியில் இருக்கிற அந்த வுட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்கணும். அதை தான் அடுத்த நெக்ஸ்ட்டு மிஷினில் வந்து அவர் வந்து பண்ணிகிட்ருக்காரு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டாங்க. அது ரியல் ஷூ எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து கொண்டு வராங்க. அந்த ஷூவை மேக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கட்டையெல்லாம் ஹேண்ட் ஒர்க்கு தான். அதை வச்சு எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதெல்லாம் அதை வந்து சீவி எடுத்துட்டோடனே இப்போ அதை விட ஆச்சரியமாக நம்ம பார்க்குற மாதிரி ஒரு செயலை தான் அவர் செஞ்சு காட்டினார். இப்போ அதை லைட்டாக ஊதுவார். அந்த மரத்தில் இருக்க ஈரப்பதம் அந்த தண்ணி வந்து அவர் ஊதும் போதே அந்த ஃபோர்ஸில் வந்து அதிலேருந்து தண்ணி வடியும். ஸோ இது இன்னும் ஈரமாக தான் இருக்குது. அதனால் இதை இன்னும் நான் வந்து 4 வாரத்துக்கு காய வச்சு தான் அடுத்த ப்ராசஸ் பண்ண முடியும்னு அவர் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ ஒரு ஷூவை எப்படி அழகாக அவங்க அந்த வுட்டன் ஷூ மேக் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவர் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணார். அவர் செஞ்சது வந்து 4 வயசு குழந்தையோட அளவு தான் அவர் செஞ்சு காட்டினது. அவர் போட்டிருக்கிறது அவர் சைஸ்க்கு. ஸோ சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த வுட்டன் ஷூவை வந்து அவங்க செஞ்சு விற்கிறாங்க. ஸோ ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இல்லை இதை பற்றி எதாவது தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் செக்ஷன்லையும் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் vlogல நீங்கள் அவங்களோட ட்ரெடிஷ்னலான விண்ட்மில்ஸ், நெதர்லாண்டில் இருக்க அழகான அந்த விண்ட்மில்ஸை தான் நீங்கள் வந்து சுற்றி பார்க்க போகிறீங்க. ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன். இதோட நெக்ஸ்ட் vlogல சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே ஹெல்த்தி அண்ட் கீப் ஸ்மைலிங். டாடா, பாய் பாய். சொல்ல மறந்துட்டு மாம்ஸ் விஷ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க.